தடுமாற்ற நகைச்சுவை. தடுமாறும் பாப்புன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்போவுமே வாழ்க்கையில் தடுமாற்றத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஸ்டேஜுக்கு ஏறி பேச போகும்போது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மைக்கு ஸ்டாண்டு நினச்சி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் ஒரு ஃபயர் வார்னிங் ஸ்டாண்டை போய் அதில் உள்ள சுவிட்சை ஆன் பண்ணிட்டார். ஆன் பண்ண உடனே அது சவுண்டு போட ஆரம்பித்த உடனே எல்லாருமே பார்த்து சிரித்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேஜில் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு பழக்குடையில் போய் விழுந்தார். விழுந்து எழும்பி வரும்போது அவருடைய முகத்தில் மூக்கில் ஒரு நெல்லிக்கனியோட வெளியே வந்தார். அதை பார்த்தா எல்லாருமே சிரித்தாங்க. அப்படியே நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஊக்கமூட்டும் பேச்சாளர் விருதுன்னு சொல்லி போட்டி அறிவித்தாங்க. அதில் எல்லாருமே நிறைய பேர் பேச போனாங்க. அதில் நம்ம தடுமாறும் பாப்பும் போனார். இவர் ஸ்டேஜில் ஏறி போகும்போதே கால் வந்து தடுமாறிச்சு. தடுமாறின உடனே எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. தைரியமாக போய் மைக்கில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர் நகைச்சுவையாக சொன்னார். சொன்ன உடனே ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லும்போது மக்கள் மத்தியில் ரொம்ப கைத்தட்டுதெல்லாம் வாங்கினார். இதுதாங்க தடுமாற்ற நகைச்சுவை. அவர் தடுமாறி நகைச்சுவையாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவருக்கு இப்போ வந்து அவருக்கு ஒரு போட்டியில் அவர் தான் சிறந்த ஊக்கமூட்டும் பேச்சாளர் விருது அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தாங்க. அதனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க, நிறைய தடுமாற்றங்கள் வரும். ஆனால் நம்ம நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வாழ்க்கையை ஜெயிக்கலாங்க.